ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். யார் வழங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய போஸ்ட்டு தாங்க, இந்தியன் போஸ்டல் சிஸ்டம் தாங்க. இவங்க தான் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை எடுத்திருக்காங்க. இது வந்து லைக் எக்ஸிக்யூட்டிவ் வேலைங்க, செம்மையான சம்பளத்தோடு தான் இது வந்து நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. இது வந்து ஐபிபிபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய அண்டர்டேக்கிங் தான். இவங்க இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த ஒரு வேலைக்கு. ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, 1 மார்ச் ஓப்பன் ஆகுது, 21 மார்ச் வரைக்குமே அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பனிங் டேட்டு எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னா 1ஆந்தேதி 3வது மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 21ஆந்தேதி 3வது மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 51 வேகன்சி இருக்குங்க. வயது எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரிங்களா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரிங்களா, ஸோ லைக் ஸ்டேட் வைஸ் பிரேக்கப்புமே அவங்க கொடுத்துருக்காங்க. சத்தீஸ்கரில் 3 வேகன்சி, அசாமில் 3, பீகாரில் 3, குஜராத்தில் 6, ஹரியானாவில் 1, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2, கேரளாவில் 1, மகாராஷ்டிராவில் 3, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 10 வேகன்சி இருக்குங்க. பஞ்சாபில் 1, ராஜஸ்தானில் 1, தமிழ்நாடில் 2, புதுச்சேரியில் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷில் 1, உத்தராகண்டில் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 51 வேகன்சி இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மந்த்லி வந்து உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ரோலு தான். ஸோ என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து டார்கெட்ஸை வந்து சேல்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும், கஸ்டமரை வந்து அக்வயர் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபிபிபி ப்ராடக்ட்ஸ் பற்றி மக்கள்கிட்ட எடுத்து உரைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு கிராஜுவேட்டாக நீங்கள் இருந்தால் போதும். எந்த ஒரு ஸ்ட்ரீமில் எந்த ஒரு டிசிப்ளினாலும் ஓகே தான், நீங்கள் கிராஜுவேட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தானே நான் சொல்லியிருக்கேன். இனிஷியலாக 1 வருஷத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமமாக இந்த ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் வந்து 3 வருஷத்துக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மெரிட்டில் வாங்கின ஒரு கிராஜுவேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களோட மெரிட் பேசிஸில் தான் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லையா, தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கின மார்க்கு தான் உங்களுக்காக உங்கள் வேலைக்காக பேச போகிறது. சரிங்களா, அது போக கிராஜுவேஷன் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட சிஜிபிஏ இருக்கு இல்லையா, அந்த சிஜிபிஏ வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் பார்த்தோன்னா 30,000 ரூபா மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வந்து 30,000 ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் டிடக்ஷேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீ இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வர்றவங்க வந்து 150 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும். இதே மற்றவங்க எல்லாருமே 750 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நாங்கள் திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செப்பரேட் ஃபில்லிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேலிடான ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு வந்து இந்த ஒரு லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், அந்த லிங்க்கை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து ஸோ வந்து லிங்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.